கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக அற்புதமாக நடத்துகிற தேவனை நன்றியோடு துதிப்போம். நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட கர்த்தர் தந்திருக்கிறாரே, அந்த நாளிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் விரும்புகிறதை, அவர் எதிர்பார்க்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றும் போது நாம் அவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாக மாற அது மிகவும் உதவியாக இருக்கும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்கள் முன்னாக வைக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆமென், அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே பிரியமானவனே என்கிறதான தலைப்பிலே ஆவியானவர் ஒரு சில வார்த்தைகளை தந்தார். அது என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலேயும் இந்த வார்த்தையை ஆவியானவர் என் இருதயத்திலே பிரகாசிப்பித்தபடியினால கர்த்தர் தருகிறதான வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக. நீ மிகவும் பிரியமானவன். பிரியமானவனுக்கும் மிகவும் பிரியமானவனுக்கும் மிக மிக வித்தியாசங்கள் உண்டு. ஆமென், அல்லேலூயா. மிகவும் பிரியமானவன் என்று ஒரு மனிதனை சொல்ல வேண்டுமானால், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மிகவும் பிரியமானவன் அப்படி என்று பெயர் வாங்க வேண்டும்னா அவன் எதை விரும்புகிறானோ அதை அந்த மனிதன் செய்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா அவன் எதிர்பார்க்கிறது, அவன் விரும்புகிறதை இவன் நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொண்டீங்கன்னா, கணவனுக்கு மனைவி மிகவும் பிரியமானவளாக இருக்க வேண்டும் என்றால், அந்த கணவன் அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, அவருடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகிற ஒரு மனைவியாக இருந்தால் அவருக்கு அவள் மிகவும் பிரியமானவளாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் மனைவிக்கும். இப்படி பிள்ளைகள் பெற்றோருடைய விருப்பத்தை அறிந்து செயல்படும்போது, பெற்றோர் எதிர்பார்க்கிறதை அவர்கள் நிறைவேற்றும் போது பிள்ளைகள் மிகவும் பிரியமானவர்களாக மாறுகிறாங்க. அப்படியானால் நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்தின் நினைவுகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய எதிர்பார்ப்பு இது எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன். ஆமென். உலக பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்கிற உலக மனிதர்களாகி நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக, அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் மிகவும் பிரியமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக பிரகாரமாக. ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய காரியத்திலே அவர் எதிர்பார்க்கிறது என்னென்னா, அவருடைய வாஞ்சி விருப்பங்கள், அவர் எதிர்பார்க்கிற சில எதிர்பார்ப்புகள், அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அவர் எதை விரும்புகிறாரோ அதை அறிந்து செயல்படுகிற ஒரு மனிதனை அவருடைய பார்வையிலே அவர் மிகவும் பிரியமானவனாக காண்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம மிகவும் பிரியமானவன் இல்லைன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது இந்த உலகத்தில் எல்லாரை விடையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சிலர் சொல்லுவாங்க. கிரேட்லி பிலவ்டு. ஆமேன். எல்லாரை விட ரொம்ப 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 பிடிக்கும் அப்படி என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். உலகத்தில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை அப்படி சொல்லணும், என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரை விட ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கிற வார்த்தையை இன்றைக்கு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டால் ரொம்ப பிரச்சனைகள் இன்றைக்கு குடும்பங்களில் நடக்கிறது. இப்படி அழிந்து போகிற இந்த உலக வாழ்க்கையில் இதை எதிர்பார்க்கிறதை காட்டிலும் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் என்று அவர் சொல்வாரானால், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் அதுதான் மிகவும் மேன்மை உள்ளதாக நான் கருதுகிறேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேரால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது? தேவ பிள்ளைகளே,
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அங்கீகாரத்தை விடவும் நம்முடைய பரமபிதா பரம தகப்பன் நமக்கு தருகிறதான அங்கீகாரம் ஒன்றா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்வாரானால் அதை விட ப்ரீஷியஸான ஒரு திங் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கு பிரியமாக, மிகவும் பிரியமாக நாம் இருக்க நாம் பிரயாசப்படுவோம். ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா இங்கே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம்னா, தானியேல் மிகவும் பிரியமானவன் என்று பெயர் வாங்க அவர் என்னதான் அப்படி செய்தார். அதாவது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை முதல்ல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அவருடைய அதாவது மனதின் ஆழத்தில் இருக்கிறதான வாஞ்சைகள், கர்த்தருடைய எதிர்பார்ப்புகள் சிலவற்றை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அடுத்த வசனம், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அப்போது இங்கே தானியேல் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறான். என்ன விஷயம்னா, அதாவது எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் கர்த்தரால் உரைக்கப்பட்ட அந்த வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களை படித்த போது இவன் தெரிந்து கொள்கிறார். அதாவது எருசலேமில் நடக்க போகிறதான அந்த அழிவுகள் அது 70 வருஷ காலம் புஸ்தகங்களை வாசித்த போது அவர் அறிந்து கொள்கிறார். இதை அறிந்து கொண்ட உடனே ஒரு தேசத்தின் மேல் கர்த்தருடைய ஆக்கினை, கோபாக்கினை வருகிறது என்பதை இவன் அறிந்து கொள்கிறான் எருசலேமின் மேல். இதை அறிந்து கொண்ட உடனே இவனால் சும்மா இருக்க முடியவில்லை. இந்த தானியேல் என்ன செய்தார்னா, உடனே உபவாசம் பண்ணி, இங்கே தான் அதனுடைய முக்கியமான கிளைமேக்ஸ் இங்கே தான் வருகிறது. ஏன்னா ஒரு தேசத்தில் நடக்கிறதான அழிவுகளை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னதாக அறிவிக்கிறார். மாதிரிதான் சோதோம் கொமோரா அழிக்க போகிறதற்கு முன்னதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கிட்ட பேசுகிறாரு. இப்படி இந்த தேசத்தில் அக்கிரமம் பெருகிட்டு நான் தேசத்தை அழிக்க போகிறேன். அப்போது ஒரு ஆபிரகாம் தேவ சமூகத்திலே நிற்கிறார். தரப்பிலே, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்து அழிப்பீராப்பா, 45, 30, 20, 25, கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரா என்று தேவ சமூகத்திலே ஒரு தனி மனிதனாக ஒரு தேசத்திற்காக கர்த்தரை நோக்கி கதறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் 10 நீதிமான்கள் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் என்று. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல லோத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால்னால் அந்த சரித்திரத்துக்கு நேராக நான் போக விரும்பவில்லை. ஆனால் 10 நீதிமான்கள் கூட அந்த இடத்துல இருந்ததாக இல்லை. கர்த்தர் அந்த தேசத்தை அழித்தார். அப்போது பரிசுத்தவான்கள் ஒரு தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறதை அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கும்போது, தீர்க்க தரிசனமாக இல்லைன்னா தூதர்களை அனுப்பி எப்படியாக கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்போது, அவர்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பது இல்லை. ஏதோ ஒரு தேசம் தானே, அழியட்டேன், நமக்கு என்ன, நம்ம தேசம் நல்லா இருந்தால் போதுமே, அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் அவர்கள் இருந்ததாக இல்லை. அதற்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தானியேல் தான். தானியேல் உடனே என்ன செய்தார், அவர் உபவாசித்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை நோக்கி, ஆமென், ஹல்லேலூயா, தேவனாகிய ஆண்டவரை நோக்கி கதற தொடங்குகிறார். எப்படி அவர் ஜெபித்தார் தெரியுமா? ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் அவரை தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. எப்படி ஒரு மனிதன் உடனே தேவ சமூகத்தில் ஒரு தேசத்திற்காக விழுந்து கிடக்கிறான் என்று நாம் பார்க்கும்போது நம்மையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எல்லாருக்குமே இந்த வார்த்தை, இந்த வசனம் நீ மிகவும் பிரியமானவன், நாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதான ஒரு வார்த்தை, சபைகளே அடிக்கடி செய்திகளை கேட்கிறதான ஒரு வசனம். அந்த ஒரு வசனத்தோடு நாம் நின்று விடாதபடி அதற்குரியதான காரியங்கள் எல்லாமே அதே அதிகாரத்திலே நமக்கு இருக்கிறது. வேறு எங்கேயும் நாம் போக வேண்டிய தேவையில்லை, அந்த அதிகாரத்திலே இருக்கிறது. எதனால் தானியேல் மிகவும் பிரியமானவன் என்று பெயர் பெற்றான் என்பதற்கு அவன் சாட்சி பெறுவதற்கான காரியங்கள் அங்கே இருக்கிறது. அப்படி அவன் என்னதான் செய்தான். ஆமென். அன்பான
அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேசத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்று ஒரு தேவ மனிதனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை இவர் வாசித்து தான் கேட்டார். இவர் டைரக்டாக கேட்கல, வாசித்து அதை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட அந்த மனிதன் சும்மா இருக்கல, திறப்பிலே நிற்கிறார். ஆமென். இப்பேற்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லேலூயா. எப்படி அதுவும் திறப்பில் நின்னார் தெரியுமா? ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து 5வது வசனம் 9வது அதிகாரம், துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஒரு தேசத்திலே உள்ள அழிவை அவரால் பார்க்க முடியாது. அவர் அறிந்து கொள்கிறார். அதை வாசித்து அறிந்து கொண்ட உடனே தேவ சமூகத்திலே விழுந்து ஒரு மனிதன் கதறி ஜெபிக்கிறார். திறப்பிலே ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே கதறும் போது கத்தரால் சும்மா இருக்க முடியாது. நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நாங்கள் நடந்தோம், தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். எப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசி தானியேல் அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு அகன்று போனோம். அது மட்டும் இல்லை, ஊழியக்காரருடைய பேச்சையும் நாங்கள் கேட்கல, தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு எச்சரித்தாங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்கல ஆண்டவரே, யாருக்குமே நாங்கள் செவி கொடுக்கல ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்கள் ஆனோம். ஆமென். அப்போது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது ஒரு வெட்கம் உண்டாகிறது. அதை அவர் அப்படியே வாயினாலே அறிக்கை பண்ணுகிறார். அதுதான், ஒரு மனுஷன் தான் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவான் என்றால் இரக்கம் பெறுவான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே தானியேல் அறிக்கை பண்ணுகிறார். ஒன்றொன்றாக அவருக்கு ஆவியான ஒரு உணர்த்த ஒவ்வொரு வார்த்தையாக தேவ சமூகத்திலே அவர் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நாங்கள் வெட்கப்படுகிறோம் இன்றைக்கு, ஏன்னா நாங்கள் எதுவுமே கீழ்ப்படியலை ஆண்டவரே, அதனால் இப்போ எங்களுக்கு வெட்கம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது என்று சொல்கிறார். இன்னும் அவர் சொல்லும்போது, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ மனிதன் நன்றாக அறிந்திருக்கிறதான விஷயம். ஆண்டவரே, பாவம் செய்தது உண்மை, அக்கிரமம் செய்தது உண்மை, கலகம் பண்ணினது உண்மை, ஊழியக்காரங்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாமற் போனதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ நான் திறப்பில் வரேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் இரக்கங்கள் உண்டு, உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று எனக்கு தெரியும் என்று தெய்வ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். ஆமேன். ஹல்லேலூயா. ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். இப்போ அவருக்கு தெரியுது, நாங்கள் மோசே சொன்னதான நியாயப்பிரமாணத்தில் இருந்த கற்பனைகள், கட்டளைகள் எதையுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கல ஆண்டவரே, செவி கொடாமற் போனாங்க. இது உண்மை. அதனால் இன்னைக்கு இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறதான இந்த சாபமும் கோபாக்கனும் எல்லாம் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை, அதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். அப்போது நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் ஒன்றும் கவனிக்க மாட்டார். இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள், இந்தியாவில் மட்டுமே இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்போது அகில உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு மூலையில் இருந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோமானால் கர்த்தர் பார்க்க மாட்டார், அறிய மாட்டார், அவர் காண மாட்டார் என்று இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை, இங்கே வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். இப்போ கர்த்தர் கவனமாக இருந்திருக்கிறார். இப்போ சோதோம் குமாராவை எடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் கவனமாக இருக்கிறார். கடைசியில் கர்த்தரே இறங்கி வரார். நான் நேரடியாக போய் அதை பார்ப்பேன், அந்த இடத்துல பாவம் அக்கிரமம் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் நேரடியாக வர்றார். சில இடங்களில் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிக்கிறார். இப்படி பல கோணங்களிலே கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதிலிருந்து ஜனங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து தங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபித்தாங்கன்னா அதிலிருந்து ஒரு விடுதலையை காண முடியாது. அதான் 2 நாளாகமத்தில் நான் பார்க்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆமென் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அப்போ எவ்வளவுதான் பெரிய ஆபத்து தீங்கு வரும் என்று கர்த்தர் சொன்னாலும் அந்த தீங்கு வராதபடி ஒரு தேவ மனிதன் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபித்து பொல்லாத வழிகளை விட்டு பாவ அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா.
இங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கவனமாயிருந்து தீங்கை வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர், நாங்கள் தான் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனோம் என்று தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அந்த அளவு தாழ்த்தி அவர் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டறலும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இப்போது ஒரு மனிதன் எவ்வளவு இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கண்டிப்பாக நாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். நம்மெல்லாம் ஜெபிப்போம், ஆண்டவரே தாழ்த்துகிறேன், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், அப்படி தாழ்த்தி ஜெபிப்போம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக 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 ஒரு கடினமான சூழ்நிலையில் ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜனங்களுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அப்படி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்டருளுங்கப்பா, காதுகள் கேட்கட்டப்பா, அவங்க கண்கள் திறந்திருக்கட்டும். ஏன்னா ரட்சிக்க கூடாதபடிக்கு ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்த்தோம்னா ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகலை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவியும் மந்தமாகலை. நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தான் அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய முகத்தை மறைக்கணும். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை நாம் எவ்வளவு தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிக்கணும் என்பதை இந்த தானியேலுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசனம் 9:19 ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், என் நிமித்தமாக இல்லை. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் அழுகிறார். ஆண்டவரே கேளும்ப்பா, நீர் மௌனமாக இருக்க வேண்டாம். தாவீது சொல்லும்போது மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதேயும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கேயும் அது சொல்லுகிறார், ஆண்டவரே கேளும்ப்பா, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே, ஆண்டவரே கவனிங்க, ஆண்டவரே கேளுங்க, மன்னிங்க, திருப்பி கவனிங்க. என் தேவனே உம்முடைய நிமித்தமாக, ஆண்டவரே என் நிமித்தமல்ல. இவ்வளவு கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு தானியேல் உபவாசம் இருந்து அவர் உபவாசித்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற தானியேல் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, ஆண்டவரே ஹல்லேலூயா, என்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, உம்முடைய நிமித்தமாக தாமதியாமல் செய்யுங்கப்பா. சில காரியங்களை தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது தாழ்த்தி ஜெபித்து, ஆண்டவரே என் நிமித்தம் அல்ல, என்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, என்னுடைய உபவாசத்தின் நிமித்தம் அல்ல, என்னுடைய அழுகை நிமித்தம் அல்லப்பா, என்னுடைய ஜெபத்தின் நிமித்தம் அல்ல, உம்முடைய நீதி நிமித்தம் எனக்கு அதை தாமதியாமல் செய்யும் ஆண்டவரே என்று நம்முடைய ஜெபங்கள் மாறட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்த தானியேல் அடுத்து என்ன சொல்கிறார் என்றால், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உம்முடைய நாமம் தரிக்க, அதுதான் நாளாகமத்திலே பார்க்கும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்போது நாமம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தவில்லை என்ற அர்த்தம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பல, ஜெபிக்கல, ஆண்டவரை தேடல. இதெல்லாமே அந்த வசனத்திலிருந்து நாம் அழகாக கற்றுக்கொள்ள முடியும். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணி அப்படி இருந்தால் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தான். ஆமென். அநேக நேரங்களில் நாம் தவறுகிறோம், தாழ்த்த தவறுகிறோம், கர்த்தருடைய முகத்தை தேட நம்ம தவறுகிறோம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் இருக்கிறோம். இதெல்லாம் இப்படி இருந்தால் கர்த்தர் கேட்க முடியாது. ஆகவே தான் இவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. அப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் அது 16-17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போது பார்த்ததான அந்த காப்ரியேல் பறந்து வந்து வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பெரியமானவன்,
ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். ஆமேன். இங்கே தான் சப்ஜெக்ட் வருகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 2வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தி எவ்வண்ணமெல்லாம் ஜெபிக்கணுமோ தனக்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் ஒன்றொன்றாக சொல்லி தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட்டு அவர் ஜெபிக்கிறார். தன்னுடைய குடும்பத்திற்காகவோ தனக்காகவோ அல்ல, ஒரு தேசத்திற்காக தேவ சமூகத்திலே கதறுகிறார். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆமேன். அந்த மனிதனை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். ஆமேன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, அல்லேலூயா, நீ புஸ்தகத்தை பார்த்து அறிந்து கொண்ட உடனே நீ ஜெபித்தாயே, தேசத்திற்காக நீ திறப்பிலே நின்றாயே, ஆகவே நீ மிகவும் பிரியமானவன், அதை உனக்கு அறிவிக்க நான் வந்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாருக்கும் ஆசை தான் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிப்போம். அநேக பிரசங்கங்களை தேவ மனிதர்கள் மூலமாக நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சில காரியங்களை சில வசனங்களின் மூலமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அவன் மிகவும் பிரியமானவனாக காணப்பட்டான்? இவ்வளவு நேரம் அவன் ஜெபித்திருக்கிறான். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. யாருக்காக? தனக்காக இல்லை, பிறனுக்காக. ஆமேன். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 அதிகாரத்திலிருந்து அவன் பட்ட பாடுகள் சாதாரணமாக இல்லை, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் 42வது அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் பார்க்கிறார், யோபு அவருக்கு பிரியமானபடி செய்தான். என்ன செய்தான்? அப்படி தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்தான். ஆமேன். ஹல்லேலூயா. அவன் இருக்கிறதே பெரிய சிறையிருப்பில் இருக்கிறான், பெரிய வேதனையில், கொடிய துக்கத்தில் இருக்கிறான். ஐயோ, நானே இப்படி இருக்கிறேனே, பின்ன எப்படி நான் அடுத்தவர்களுக்காக ஜெபிப்பேன்? இப்படி நாம் நினைக்கிறோமா? ஒருவேளை நம்ம கஷ்டங்கள், நம்ம நெருக்கங்கள், நம்ம வேதனைகள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் நாம் அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பாரத்தில் இருக்கிறோமோ அது மாதிரி நம்மளை விட மிக அதிகமான பாரத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் துயரத்திலும் வியாதியிலும் கடன் பிரச்சனையிலும் மன சமாதானம் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இருப்பாங்க. அவர்களை நினைத்து நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் மிகவும் பிரியமானவர்களாக நாம் காணப்பட முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே மிகவும் பிரியமானவனாக ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால் அவன் தன்னுடைய காரியத்திற்காக அல்ல, ஒரு தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறான். தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். ஹல்லேலூயா. அவன் உபவாசித்து அழுது ரெட்டுடுத்து சாம்பலிலே உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விலகணும் ஆண்டவரே, உடைய ஊழியக்காரர்களுடைய உடைய தீர்க்கதரிசிகளுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கல ஆண்டவரே. இப்போ எனக்கு வெட்கமாக இருக்கிறது ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே, என்னை கேளும்ப்பா, எனக்கு இறங்கும் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களின் பாவத்திற்காகவும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த ஒரு தானியேலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நாம் வாசித்து விடுகிறவர்களாக மாத்திரமல்ல, எதனால் அவன் மிகவும் பிரியமானவன் என்று பெயர் தான் தெரியுமா? அல்லேலூயா. அவன் ஒரு தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறான். இன்றைக்கு எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ நம்முடைய இந்திய தேசத்தில் எத்தனையோ மாநிலங்களில், எத்தனையோ மாவட்டங்கள், எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ வீடுகளில் எத்தனை பிரச்சனைகள். போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க, விபசார பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க, கொலை வரித்தனத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைந்து காணப்படுகிறது. இப்பேற்பட்ட மக்களுக்காக கர்த்தரை அறியாத ஜனங்கள், விக்கிரகத்திற்கு நேராக ஓடி போகிற ஜனங்கள், ஹல்லேலூயா, தங்களுடைய பாவம் தீர்க்கப்படும் என்று புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் பண்ணுகிற ஜனங்கள், இப்பேற்பட்ட ஜனங்கள் நாம் தெரிந்திருக்கிறோமே, அறிந்திருக்கிறோமே, நியூஸில் பார்க்கிறோமே, செய்தியில் பார்க்கிறோமே. நமக்கு முன்னாக இப்பேற்பட்ட காரியங்கள் தேசத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். தானியேலை போல திறப்பிலே நிற்கவும் உபவாசித்து தேவ சமூகத்திலே அழுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். ஆமேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்க முடியும்? தகப்பனே, என்னுடைய காரியத்திற்காக மாத்திரமல்ல, யோபு அத்தனை வேதனையிலும், அத்தனை பிரச்சனையிலும், அத்தனை இழப்பின் மத்தியிலும் தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான். அது கர்த்தருடைய பார்வையிலே பிரீதியாக இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய இருதயத்தின் ஆழம், கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சி, அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை புரிந்து நாம் செயல்படுவோம் என்றால் நாமும் தானியேலை போல மிகவும் பிரியமானவர்களாக காணப்படுவோம். நாமும் ஜெபிக்கும் போதே கட்டளை
பிறக்கும். நமக்காகவும் கர்த்தர் ஒரு காபிரியேலை அனுப்புவார். ஆமென். நீங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கும் போது, பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நீங்களும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாக மாற முடியும். ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று தானியேல் பெயரெடுப்பதற்கு அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலும் தாங்க ஆண்டவரே. நாங்கள் தேசத்திற்காக திறப்பிலே நிற்கவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே, உம்முடைய இயக்கங்கள் உம்முடைய விருப்பங்கள் என்ன என்பதை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்கள் வாழ்க்கையிலே தருவீராக ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஒவ்வொருவரையும் மிகவும் பிரியமான பிள்ளைகளாக மாற்றுவீராக அப்பா. இதற்காக வாஞ்சிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் திறப்பிலே நிற்பதற்கான ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு உன்னத அபிஷேகத்தை ஊற்றுவீராக. தேசம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை கொண்டும் ரட்சிக்கப்படட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசத்திற்காக திறப்பிலே நிற்கும்போது ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீடுகளிலேயும் ஆண்டவரே, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம், அவர்கள் என்னென்ன விரும்புகிறாங்களோ, வாஞ்சிக்கிறாங்களோ அந்த விஷயங்களிலேயே கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, உடைய வார்த்தையை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உறுதிப்படுத்துவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.